அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கப்புறம் தாவைக்கு அணில் குஞ்சுகள் சமூக வலைத்தளங்களில் எப்படிலாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். என்ன அறிவுறுத்தல்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு எண்ணிக்கை முடிவில், இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவில் தாவைக்கா வேட்பாளர்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அவங்க எல்லாருமே பனையூருக்கு வரணும். வேட்பாளர்கள் இரவு எந்த நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீங்கள் பனையூருக்கு வரணும். மே 4ஆம் தேதி நான் காத்திருப்பேன் இப்படின்னு தாவேக்காவுடைய வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? ஆனால் பாருங்க, செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்க போதுங்க. எவனுமே ஜெயிக்கலன்னு வைங்களேன், அவ்வளோதான். பனையூரில் பாயை விரிச்சு போட்டு தலையில் துண்டை போட்டு அப்படியே சம்பளம் போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். எனக்கும் அப்பப்போ இந்த டவுட்டு தோணுங்க. எப்படிங்க அது? ஒருத்தன் கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சு வருவானா? கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சாரா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க. எப்படிங்க ஒருத்தனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும்? ஆனால் எனக்கு இதில் ஒரு கேள்வி எழும்புது. விஜய் என்ன சொன்னார்? எல்லா தொகுதியிலையும் தாவேக்கா ஜெயிக்கும்னு சொன்னார். 234 தொகுதியிலையும் நம்ம தான் ஸ்வீப் பண்ண போகிறோம், நம்ம தான் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ எதுக்கு வெற்றி பெறும் வேட்பாளர்கள் பனையூருக்கு வரணுன்றாரு? அப்போ தோப்பாங்களா? அக்கார்டிங் டு விஜய் அப்போ தோல்வி அடையக்கூடிய வேட்பாளர்களும் இருக்காங்க தாவேக்காலன்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாள் உருட்டிக்கிட்டு இருந்திருக்காரு விஜய். ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டுங்க இந்த ஆளுக்கு. மாநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்கு நாங்கள் ஓப்பனாக இருக்கோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம், யாரெல்லாம் வரீங்களோ வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டாப்புல. இப்போ தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வெற்றி பெறும் வேட்பாளர்கள் அனைவரும் எல்லாரும் பனையூருக்கு வந்துட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாருங்களேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தாலி கட்டுற கதையாட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் மிஷின் நிற்கட்டும். சரி, அடுத்ததான் இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பார்த்து அணில் குஞ்சுகள் கதறும் கதறல்களை பார்ப்போம் வாங்க. தாவேக்கா தோத்துருச்சு, விஜய் தோத்துட்டாரு. எக்ஸிட் போல் வந்துருக்கு. நம்ப இது அதாவது எப்ப விஜய் உள்ள அரசியலுக்கு வந்தாரோ டிஜிட்டலா வருது பாத்தீங்களா சர்வே, கடுப்புல விட்ட கணிப்பு அதுதான் இது. ஏன்னா அது எல்லா கைக்குள்ளி எல்லாருமே ஒரு இதுக்கு போயிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், எக்ஸிட் போல் தானே. எக்ஸிட் போல்லாம் என்ன? வாக்களிச்சதுக்கு அப்புறம் பிந்தைய கருத்து கணிப்பு. போய் மக்கள்கிட்ட கேட்குறீங்க, யாரு கோட்டு போட்டீங்க? நாங்களாம் மக்கள் தானே, எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை யாரும். உங்கள்ட்ட யாரும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் சொல்லுங்க, யாருக்காச்சும் கேட்டாங்கன்னா. யாரும் கேட்டது இல்லை. எப்படி? அதாவது 125 சீட்டா, அது 125 சீட்டுக்கு மேல திமுக. இவர் தாவேக்கா 10 சீட்டா, 10-15 சீட்டா, இல்ல 8ல இருந்து 10 சீட்டா. என்னடா 140, 150, 200 வரையும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி, அதுல பாதி கூட வர முடியாத அளவு உங்களுக்கு கருத்து கணிப்புனா எந்த மக்கள் சொன்னா ஓட்டு போடலன்னு? எனக்கு தெரிஞ்ச வரையும் 100-140க்கு மேலதான் சீட்டு தாவேக்கா. அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுக ஓட்டெல்லாம் எப்பயும் பிரிச்சு எடுத்தாச்சு தாவேக்கா. அவங்க எல்லாம் லீடிங்ல வந்துகிட்டு என்னன்னு புரியலையே ஒண்ணும். மே 4 வெயிட் பண்ணுவோம். இது நடுவுல எந்த சர்வே எந்த கருத்து கணிப்புனாலும் அது கடுப்புல விட்ட கணிப்பு தான். பாருங்க, அதிமுக வாக்குகள் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டானுங்களாம். அதெல்லாம் எங்க லீடிங்ல இருக்குன்னு காட்டுறாங்க. தற்குறிகளுக்கு புரிய மாட்டேங்குது, ரியாலிட்டி புரிய மாட்டேங்குது. திமுக அதிமுகவுடைய கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சிகள் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க்லாம் நாங்கள் கை வச்சு எப்போவோ எடுத்துட்டோம் அப்படின்றானுங்க. எல்லா கட்சிகள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் உருவி இருக்கலாம், ஆனா நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேரை உருவி எடுத்திருக்கானுங்க தாவேக்காரனுங்க. அது மட்டும் நம்மளால சொல்ல முடியும். அதிமுகவோ திமுகவுடைய கோர் ஓட் பேங்க்லாம் கை வைக்க முடியாது. அந்த வாக்குகள் அப்படியே தான் இருக்கும், அது செதறவே செய்யாது. இவனுங்க பாருங்களேன், இவனுங்க 140ன்னுலாம் சொல்கிறாங்க. 140, 200ன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் பாதி கூட வரலன்னா என்ன அப்படின்றானுங்க. ரியாலிட்டி அதுதான். நாங்கள் இதில் 15-20ன்னு போட்டிருக்கிறதே என்ன இது 15-20ன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவனுங்க என்னன்னா அதை பார்த்துக்கிட்டு என்ன இது எங்களுக்கு 140 வரல 200 வரலன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். மே 4ஆம் தேதி பாருங்கள், இவனுங்க எல்லாம் ஒப்பாரி வைக்க போகிறானுங்க. இது என்னமோ சதி நடந்துருச்சு, திமுக சதி, ஐயோ இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது நடந்து ஒப்பாரி வைக்கிறானுங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்போவும் சொல்கிறோம், இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. தாவேக்காலாம் லிஸ்ட்லேயே இல்லை. இந்த ஆக்சிஸ் மை இண்டியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புன்றதே ஆறுதல் பரிசு தான். போட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. கடைசியில் அந்த ப்ரைஸ் எதுவுமே வின் பண்ணாதவங்களுக்கு ஆறுதல் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் ஆக்சிஸ் மை இண்டியா ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்துருக்கு விஜய்க்கு. ஏன்னா எக்ஸிட் போல்ஸை பார்த்தே நிறைய அணில் குஞ்சுகள் எதுவும் தவறான விபரீத முடிவுகள் எடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால இன்னும் ஒரு 7 நாளைக்கு இவனுங்க உயிரோட வரணுன்றதுக்காக அந்த ஆக்சிஸ் மை இண்டியாவுடைய கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. அந்த ஆக்சிஸ் மை இண்டியா கருத்து கணிப்பு வந்ததோடைய ஒரே நல்ல விஷயம் இதுதான். இப்போவே எவனும் சாக மாட்டான் இல்லையா? அது ஒன்று தான் நடந்திருக்கிற ஒரே கெட்ட விஷயம், நல்ல விஷயம் கிடையாது. இவனுங்களுக்கெல்லாம் 10 சீட்டே அதிகம். இவனுங்க பாருங்க 140, 200ன்னு போகிறானுங்க பாருங்க. ஹாய், நம்ம தலைவர் இன்னைக்கு ஷிரடி போயிட்டு வந்திருக்காரு.
கண்டிப்பாக ஷிர்டி போனால் பாபா வந்து கைவிடவே மாட்டார், கண்டிப்பாக கைவிட மாட்டார். நம்ம தலைவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவர் கண்டிப்பாக செய்வார். இதுக்கு நடுவில் சதி பண்ணுறதுக்குனே சில கூட்டங்கள் தெரியுது. என்ன வேணால் சதி பண்ணி நம்ம தலைவரை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு நடந்துடக்கூடாது. நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், டிவிக்கு தான் ஜெயிக்கணும். காய்ஸ், எக்ஸிட் போல் பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க காய்ஸ். சாய்பாபாவை பார்த்துட்டு வந்திருக்கார் அண்ணன். ஷீரடி சாய்பாபாவை பார்த்ததுனால அவர் கைவிட மாட்டார். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். மே 4ஆம் தேதி இதே தான் சொல்ல போகிறாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். 2031 சீரியலில் கடைசியில் தொடரும் அப்படின்னு போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தொடரும் போட்டு கட்சியை இழுத்து முட்டு காணாமல் போயிடும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி. அதுவும் வருவாங்களா என்னன்னு தெரியல வேற. இங்கே பாருங்க, இப்போவே ஒரு மாதிரி இன்னமும் அழலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, அந்த பாட்டெல்லாம் போட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே எப்படியாவது வின்னாயிருனே அப்படி இப்படின்ட்டு. என்னங்க இவங்க மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்களையெல்லாம் வந்து தனியாக கண்காணித்து இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஐயோ, நமக்கு தான் பார்க்க பயமாக இருக்குது இவங்களெல்லாம் பார்த்தாவே. நமக்கெல்லாம் அழுக வந்துச்சுன்னு சொன்னாக்க கண்ணீரை துடைப்போம், யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக எங்கேயாவது போய் யாருக்கும் தெரியாமல் தான் நம்ம இருப்போம் இல்லையா. ஆனால் இவங்களுக்கு மட்டும் பாருங்கள், அழுக வருதாம்மா, ரொம்ப மனசு நோகுதாம்மா, அண்ணன் வந்து ஜெயிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களாமா. அந்த எமோஷனில், இது எலெக்ஷன் இல்லையாமே, எமோஷன் தானாமே. இந்த எமோஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் எடுத்து அழுகிறத வீடு அழுதுட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எனக்குலாம் சிரிப்பு வந்துடுங்க. உண்மையாலுமே நான் அழுதுகிட்டு இருக்கிறப்போ ஃபோனை எடுத்து இப்படி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் சிரிப்பு வந்துடும். என்ன இது அப்படின்னா இவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் இல்லை. அடுத்தது எக்ஸிட் போல் அப்படின்ற பேர்ல இந்த டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் இந்த எக்ஸிட் போலையாச்சும் நம்ம ஜெயிச்ச மாதிரி காமிச்சு நம்ம மனசை தேத்திப்போம் அப்படின்னு எந்தெந்த நியூஸ் சேனல் யூடியூப் சேனல்லாம் விலைக்கு போனாங்களோ அந்த யூடியூப் சேனல்ல மட்டும் டிஎம்கே 125 to 145, 150 to 160 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு. எதையுமே நம்பாதீங்க. லோக்கல் நியூஸ் சேனல், லோக்கல் யூடியூப் சேனல் எவனையும் நம்பாதீங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தே ஆர் இன்டு த மார்க்கெட் சின்ஸ் ஃப்ரம் 1988. 1988 அங்கேயே அவனே 1998 தான் போட்டிருக்கான். இவனுக்கு என்ன 1988ன்றானுங்க. அவங்க எடுத்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும் எப்பயுமே. ஸோ அவங்க இந்த வாட்டி 2026 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனோட சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அதை வேணா நம்ம நம்பலாம். எக்ஸிட் போல் அப்படின்னாலே நம்ம வந்து இவங்களுடைய அறிவை பார்த்தீங்களா. அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பை பற்றி நம்ம போன காணொலியில் பேசியிருப்போம். அண்ணாமலை இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்டே பண்ணலை. அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக போட்டு அதை வச்சு கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் பாஜக 400 தொகுதிகளுக்கு மேலே வெல்லும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு தெரிவிச்சு அது நடக்காதனால லைவ்லேயே கதறி கதறி அழுதாப்புல. அதையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த லட்சணத்தில் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா ரொம்ப நம்பத்தகுந்த மாதிரி ஒரு இது. அந்த நிறுவனத்தை நம்ம நம்பலாம், மற்ற எதையும் நம்பக்கூடாது அப்படின்றானுங்க தற்குறி. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லுவானுங்கன்னா, எந்த சேனலையும் நம்பாதீங்க, எல்லாரும் போயா போடுறாங்க. நம்ம தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜெல்லாம் நடத்துகிறாங்க தெரியுமா. அவங்க வந்து புதுசாக ஒரு கணக்கு வெளியிடுவாங்க. அதை பார்த்து மனசை தேத்திக்கிட்டு அண்ணன் தான் சிஎம்னு நினச்சி ஏஐல ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி போடுவோம். மனசு கஷ்டப்படாமல் அதுதான் உண்மைன்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கணும். ஏஐல விஜய் வந்து சிஎம் ஆக்குவாங்க, ஏஐ வீடியோ ஏஐ ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். நம்மளே டெம்ப்ளேட்லாம் போட்டு தாவேக்கா ஜெயிச்ச மாதிரி ஒரு இது தொகுதிகள்லாம் தாவேக்கா தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு, முன்னிலை வகிக்கிறது, அது இதுன்னு நம்மளே எல்லாம் பண்ணுவோம். அதுதான் வந்து ரியல். வேற எந்த சேனலும் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க அப்படின்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு அணில் வந்து அணில் கூடயே சேர்ந்து போய் வாக்களிக்குதுங்க. அணிலோட போய் அணில் வாக்களிச்சிருக்கு. என்னங்கடா இது, இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரியல, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்களோ தெரியல. இதில் மே 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறானுங்களோ. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.